பெண்ணாக இருந்தாலும் தக்க சமயத்தில் என் உயிரை காப்பாற்றியதற்காக சலிமாவுக்கு பாவ மன்னிப்பு வழங்கிவிட்டோம். இனி வரும் காலங்களில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து ஒரு நிலையான இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். ஆம் சிவாஜி, அதுதானே நமது கடமை. தங்களை காண சைசிங் வந்திருக்கிறார். நல்லது, உடனே அழைத்து வா. வாழ்க மராட்டிய மன்னர், வளர்க மராட்டிய மண்டலம். வருக தூதுவரே, வருக. உங்கள் பாதுசாவின் குறுக்கு வழிகள் படிக்காததால் உங்களை தூது அனுப்பியிருக்கிறார் என நினைக்கிறேன். மன்னிக்க வேண்டும் அரசே, உங்களுடன் சமாதானம் செய்து கொள்ளவே எங்கள் பாதுஷா விரும்புகிறார். நம் இரு நாடுகளும் ஒன்றுபட்டு விட்டால் நம் இரு தரப்பிற்கும் நல்லதுதானே. வெள்ளாட்டை விழுங்கிய குள்ளநெறி நாங்கள் இருவரும் சமத்துவமாய் சமாதானம் பேசியதாம். அப்படி இருக்கிறது உங்கள் சமாதான பேச்சு. சற்று பொறிவோடு கேளுங்க அரசே. எங்கள் பாதுஷாவின் உடன்படி சமாதான உடைக்கும்படி நீங்கள் மராட்டிய மன்னராக முடிசூட்டிக் கொள்ள நாங்கள் எல்லா வகைகளும் செய்வோம். இந்துக்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை விலக்கி விடுவோம். மொத்தமாக சொல்வதென்றால் உங்கள் நிபந்தனைகளை அனைத்தும் நிறைவேற்றி காட்டுகின்றோம். திடீரென்று உங்கள் பாதுஷா இப்படி ஒரு சமாதானத்தை அனுப்புவதற்கு என்ன காரணம்? காரணம் இருக்கிறது அரசே. எங்கள் பாதுஷாவை 4 திசைகளும் எங்கள் பாதுஷாவுக்கு எதிரிகள் அதிகமாகி விட்டார்கள். பாளையத்தை பார்த்த சுல்தான் சீக்கியர்கள் எங்கள் பாதுஷா மீது பாய தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பீஜாபூர் சுல்தான் எங்கள் பாதுஷாவை கவிழ்க்க சதி செய்து கொண்டிருக்கிறார். ராஜபுத்திர வீரர்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் பாதுஷாவை கவிழ்க்க திட்டம் தீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் போதாது என்று எங்கள் பாதுஷாவின் மகனே தானே படையை திரட்டி வந்து சிம்மாசனத்தை பறிக்க சதி செய்கின்றார். இத்தகைய எதிரிகள் மத்தியில் சமாளித்து ஆட்சியில் நடத்த வேண்டும் என்றால் தங்களை போன்ற நல்லவர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. சமாதான உடன்படிக்கை பற்றி பேசுவதற்காக. புரிகிறது ஜெய்சிங், புரிகிறது. இப்பொழுது நன்றாகவே புரிகிறது. உங்கள் பாதுஷா எதற்காக வழியே வந்து சமாதானத்திற்கு அழைக்கிறார் என்று நன்றாகவே புரிகிறது. தவறாக என்ன தளபதியாரே, உங்க மன்னருக்கு ஆக்ராவில் எந்த ஒரு ஆபத்தும் வராது. உங்கள் மன்னர் மீது ஒரு திரும்ப கூட பட விட மாட்டோம். உறைவாள் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன். நான் ஒரு ராஜபுத்திர வீரன். ராஜபுத்திர வம்சத்தார்கள் உயிரே போனாலும் உரை மீது விட்ட ஆணையை மீற மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது ஏன் தங்குகின்றீர்கள் நீங்கள்? நானும் உன்னோடு ஆக்ரா வருகிறேன். ஆனால் உன் ஆணையை நம்பி அல்ல, என் அன்னை பவானியை நம்பி. என் சமாதானத்தை நிலைநாட்ட நான் கோழை அல்ல என்பதை உங்கள் பாதுஷாவுக்கு காட்ட நான் ஆக்ரா செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து உத்தரவு மகாராஜா. தங்கள் வரவு ஆக்ராவை அலங்கரிக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி அரசே, மகிழ்ச்சி. ஆகட்டும். சலாம் பாதுஷா, தந்திரமாக பேசி சிவாஜி அழைத்து வந்து விட்டேன். நமது விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்திருக்கின்றேன். சபாஸ் சபாஸ் ஜெய்சிங், சபாஸ். அவனை சகல மரியாதையுடன் அழைத்து வா. உத்தரவு பாதுஷா. சிவாஜியை வரவேற்க தகுந்த ஏற்பாடுகள் செய்து விட்டாயா? வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு
அவர்கள் செய்து முடிப்பார்கள். சபாஸ் சேஷகான், சபாஸ். ஓ, இவர்தான் மராட்டி வீரர் சிவாஜியோ? ஓ, தாங்கள் தான் ஆக்ரா அவுரங்கசீப் பாதுஷாவோ? ஏன் பார்த்தால் தெரியவில்லையோ? ஓ, என்னை பார்த்தால் தங்களுக்கு தெரியவில்லையா? நீ வாய்ப்பேச்சில் வல்லவன், வீச்சிலும் வல்லவன் என்பதை இந்த நாடு அறியும். அந்த தைரியத்தில் தான் எனக்கு சொந்தமான பகுதிகளில் அடி எடுத்து வைத்தாயோ? என்ன ஜெய்சிங், சமாதானம் பேச வாருங்கள் என்றல்லவா என்னை அழைத்து வந்தாய்? இதுதான் விருந்தினருக்கு தாங்கள் கொடுக்கும் வரவேற்பும் உபசரிப்புமா? அதுதானே ஜெய்சிங், மராட்டிய வீரருக்கு, என்னையே எதிர்க்க துணிந்த மாவீரருக்கு இவ்வளவு சாதாரண வரவேற்பு அளிப்பதா? காவலர்களே, நிற்காதீர்கள். மோசக்காரர் சபா பேச அழைத்து சிறைபிடிக்கிறீர்களே, வெட்கமாக இல்லை உங்களுக்கு? சீராதே சிவாஜி, நீ பல் புடுங்கப்பட்ட பாம்பு என்பதை மறந்து விடாதே. வேடமிட்டவனே, சீ! நீயும் இந்த உண்மத்திற்கு உணர்ந்த என்பது தெரிந்திருந்தால் உன்னோடு வந்திருக்க மாட்டேன், உன்னை உயிரோடு விட்டிருக்க மாட்டேன். ஜெய்சிங், சிவாஜியின் அனாதரவான நிலையை பார்த்தாயா? செங்கோலேந்த வேண்டிய கரம் சிறைப்பட்டது. என் சாமரம் வீச வேண்டிய வேல்வெளி மாதருக்கு பதில் கூர்வேல் தாங்கி நிற்கும் காவலர்கள். மணிமாடத்தில் வாழ வேண்டியவர் சிறை கூடத்தில் வாடப் போகிறார். பரிதாபம் காட்டும் பாதுஷாவை நான் சிறைப்பட்ட செய்தி என் நாட்டு மக்களுக்கு தெரிந்திருந்தால் பாய்ந்து வரும் மராட்டிய கூட்டம் அப்போது தீர்ந்துவிடும் உன் ஆட்டம். புலி நாய்களுக்கு தோண்டிய குழியில் விழுந்துவிட்ட காட்சியானே என்பதை மறந்து விடாதே. நான் கூண்டில் அடைக்கப்பட்ட புலி அல்ல, உங்களை பழி தீர்க்க வந்த புலி. சமயம் கிடைத்தால் இந்த சிறை உடைபட்டால் கையில் பிடிபட்டால் சிங்கத்திடம் சிக்கி செம்பரியாடுகளாய் சின்னாபிடமாக்கி விடுவாய். என் நாட்டில், என் கோட்டையில், என் எதிரே நின்று கொண்டு என்னையே எதிர்த்து பேசுகிறாய். என்ன ஆணவம் உனக்கு? நாதியற்று ஓடி வந்த நாடோடி கும்பலை சேர்ந்தவனே, உனக்கு ஏது நாடு? அண்டி பிழைக்க வந்த நீ உண்டு கொடுத்து விட்டாய். உன் முன்னோர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அழகு பார்த்த பாரத நாட்டை அவர்கள் வழிவந்த நீ நல்லவன் என்ற போர்வையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இனி உன் தந்திரம் பலிக்காது, உன் ஆட்சி இங்கே நிலைக்காது. பாய்ந்து வரும் மராட்டிய கூட்டம் அப்போது தீர்ந்துவிடும் உன் ஆட்டம். நான் தப்போது இருக்கட்டும், முதலில் நீ எங்களிடமிருந்து எப்படி தப்ப போகிறாய்? நான் சிறைப்பட்ட செய்தி என் நாட்டு மக்களுக்கு தெரிந்திருந்தால் கூட்டம் உன்னை தலைவேறு முண்டவேறு ஆக்கி நாய்களுக்கும் நரிகளுக்கும் காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் படுத்திவிடும். சிவாஜி, நீ அதிகமாக பேசுகிறார். அதிகமாக பேசினால் என் வாள் பேசும் என்பதை மறந்து விடாதே. எச்சரிக்கின்றேன் உன்னை. எச்சரிக்கையா விடுகிறாய்? வேட்டை வேடமிட்டவனே, பாம்புக்கு பல்லிலே விஷம்,
கேளுக்கு கொடுக்கிலே விஷம். பஞ்சமா பாதகனே, உனக்கு உடம்பெல்லாம் விஷமடா. பணம் என்றால் வாயை திறக்கும் பிணமே, ராஜபுத்திர வம்சத்தில் தப்பி பிறந்து விட்ட தருதலையே. சமயம் கிடைத்தால் கோட்டை கதவுகள் உடைபட்டால் என் கால் பேசாது, என் கரம் போதும், உன் கழுத்தை நறுக்கி கொன்று விடுகிறேன். அதுசா, இவன் அகப்பட்ட ஆத்திரத்தில் பேசுகின்றார். உங்கள் விசாரணையை தொடங்குங்கள். என் முன் தைரியமாக நிற்கும் மராட்டியத்தின் முன்னாள் தலைவனே, கேட்டுக்கொள். நான் உன் மீது சுமத்தும் குற்றங்களை. எனக்கு எதிராக படை திரட்டினாய், என் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களை கைப்பற்றினாய், அங்கே வரி வசூல் செய்தாய். என் குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய்? கோட்டைகளை கோட்டை விட்ட கோமானே, கேட்டுக்கொள் நான் கூறும் பதில்களை. படை திரட்டினேன், பகையை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல, என் நாட்டுக்குள் புகுந்துவிட்ட புல்லர்களை அடியோடு விரட்ட வேண்டும் என்பதற்காக. நாடு பிடித்தேன், நான் நாடாள வேண்டும் என்பதற்காக அல்ல, நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக. வரி வசூலித்தேன், நான் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, என் நாட்டு மக்களும் படை வீரர்களும் பட்டினி கிடந்து இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். இத்தனைக்கும் பதில் சொல்கிறேன், உனக்கு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, எனது மௌனத்தால் உனது ஆணவம் தலைக்கு ஏறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். நிறுத்து உன் பிதற்றலை. எங்கள் பாதுஷாவை பழித்தால் உன் நாக்கு அழுகிவிடும். நயவஞ்சகி சலீமா, நீ எப்படி இங்கே வந்தாய்? முகமுடியார் சிவாஜியிடம் அகப்பட்டதும் நான் நல்லவளை போல் நடித்து ஆக்ரா வந்து விட்டேன். சபா சலீமா, சபா. உன் சாமர்த்தியத்தை மெச்சுகிறேன். நயவஞ்சகி, நீ ஆடியதெல்லாம் நாடகம் தானா? உனது நாடகத்தை நானும் சிக்கிக் கொண்டேன். மரத்திற்கு மரம் நிறமாறு பத்தோந்தியை போல், இடத்திற்கு தகுந்தால் போல் நிறமாறிய நயவஞ்சகி, நீயும் இவனுக்கு உடனே என்பது தெரிந்திருந்தால் உன்னை உயிரோடு விட்டு நிற்க மாட்டேன். எடுத்து உன் பதற்றாய். ஆனால் போகட்டும் என்று உன்னை விட்டு வைத்தேன், ஆனால் இனியும் பொறுக்க மாட்டேன். பொறுங்கள் பாதுஷா, சாக போகிறவன் கொஞ்ச நாள் புலம்பி விட்டு சாகட்டும். இல்லை சலீமா, இவனை இதற்கு மேல் விட்டு வைக்க கூடாது. இழுத்துச் செல்லுங்கள் இவனை. பாதாள சிறையில் தள்ளி பாதுகாவலை பலப்படுத்துங்கள். இழுத்துச் செல்லுங்கள். பாதுஷா, ஒருவேளை சிவாஜி மட்மாரி உங்களிடம் தளபதியாக சேர்ந்து விட்டார்? கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்து விடும் தெரியுமா? கவலைப்படாதீர்கள், காலமெல்லாம் சிவாஜி உங்களுக்கு பணிபுரியும்படி நான் அவனை பணிய வைக்கிறேன். உன் முயற்சி தோல்வி அடையும் வரை அவனை உயிரோடு விட்டு வைக்கிறேன். வாழ்த்துக்கள். தளபதியாரே, சிவாஜியை சிறையில் வேண்டிய அனைத்து உதவியும் செய்யுங்கள். கூடை நிறைய பழங்களையும் கொடுத்து விடுங்கள். வேண்டியதை சாப்பிடட்டும். என்னை மன்னித்து விடுங்கள். அவுரங்கசீப்பை ஏமாற்றுவதற்காகத்தான் நான் அப்படியெல்லாம் நடந்து கொண்டேன். அவுரங்கசீப்பு முன் நடித்தாயா? இல்லை, அப்பொழுது எனது முன் நடிக்கிறாயா? இல்லை அரசே, என்னை சந்தேகித்தார்கள். நான் அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். இங்கு வந்துள்ள பழக்கூடையில் பெரிய கூடை எது, அதில் தாங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். நான் என் கையால் உங்களை வெளியே விழ்த்தேன். தாங்களும் தப்பித்து ஓடிவிடுங்கள். நானும் அவுரங்கசீப்பிற்கு தெரிவதற்கு முன் நானும்
மராட்டியம் வந்து விடுகிறேன். உன்னை நான் தவறாக நினைத்து விட்டேன். நான் சொல்வதை மறந்துவிடு. திட்டப்படியே நான் நடந்து கொள்கிறேன். நான் சொன்னதை மறந்து விடாதீர்கள் அரசே. மீண்டும் மராட்டியத்தில் சந்திப்போம். போய்விட்டது பாதுஷா. நம் திட்டம் எல்லாமே தவிடுபடி ஆகிவிட்டது. என்ன உளறுகிறாய்? பாதாள சிறையில் சிவாஜி இல்லை, பூட்டும் உடைக்கப்படவில்லை. ஆனால் அவன் அங்கு ஆள் இல்லை. என்ன, சிவாஜி தப்பி விட்டானா? எப்படி 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 தப்பினான்? அதுதான் எங்களுக்கும் புரியவில்லை பாதுஷா. இப்பொழுது புரிகிறது. அந்த வஞ்சகி நம்மை நன்றாக ஏமாற்றிவிட்டார். சிவாஜி தப்பிச் செல்ல அவள்தான் உதவி இருக்க வேண்டும். கையில் கிடைத்தவனை விட்டு விட்டோமே. பாதுஷா, இளம்பி இனி ஆத்திரப்பட்டு பலனில்லை. சிவாஜி போன்ற மகத்தான சத்ரபதியிடம் நாம் எத்தனை முறை மோதிக்கொண்டாலும் நமக்குத்தான் தோல்வி. அவனிடம் சண்டையிடுவதை விட்டுவிட்டு சமாதானம் பேசுவதுதான் சிறந்த வழி. இல்லை சேஸ்தரா, இல்லை. ஒரு வீரன் இன்னொரு வீரனை வீரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிவாஜி மாவீரன், தந்திரசாலி. அது மட்டுமல்ல, நல்லவன், மனிதநேயம் உள்ளவன். ஆகவே அவனை வாழ்த்துவோம். அவன் அனைத்து மதத்தினரும் மதிப்பவன். நம்ம அப்துல் கான் இறந்தவுடனே இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்த வண்ணம். ஆகவே அவனுக்கு சமாதான ஓலை அனுப்பிவிடு. அவனை நாம் மன்னனாக அங்கீகரித்து விட்டோம் என்று. மாவீரன் சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று ஓலையில் எழுதிவிடு. அது மட்டுமல்ல, அவனது முடிசூட்டு விழாவிற்கு என் தாத்தா அக்பரின் போர்வாளை பரிசாக அனுப்பிவிடு. என்ன புரிகிறதா? பாதுஷா, மராட்டிய சிற்றரசு அதையும் சிவாஜியிடமே ஒப்படைத்து விடுங்கள். சேஷ்டகா, இந்துக்களின் மீது நம்மால் விதிக்கப்பட்ட ஜெசியா வரியை ரத்து செய்துவிடு. அது மட்டுமல்ல, நம்மால் இடிக்கப்பட்ட இந்து கோயில்களை புதுப்பிக்க தேவையான தினார்களை சிவாஜிக்கு அளித்து விடு. உத்தரவு பாதுஷா.